பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபி இப்பொழுது தன்னுடைய ராணுவ வீரர்களை திரட்டியவராக சிலுவை யுத்த வீரர்களை நோக்கி இப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபி வெளியே கிளம்பி வருகிறார். இந்த கிறிஸ்தவ வீரர்கள் இப்பொழுது அக்ஸாவிற்கு வெளியிலே அவர்களும் யுத்தத்திற்கு தயாராகிறார்கள். இதே ரமதானினுடைய மாதம் தான். நாம் எல்லாம் ரமதானினுடைய மாதத்தை எவ்வாறு கழித்திருக்கிறோம்? பத்ரினுடைய வெற்றியை கொடுத்த மாதம் ரமதானினுடைய மாதம். சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்ட மாதம் ரமதானினுடைய மாதம். அஹ்ஸாபினுடைய யுத்தத்திற்கு வெற்றியை கொடுத்த மாதம் ரமதானினுடைய மாதம். ஃபத்ஹ் மக்காவிற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த மாதம் ரமதானினுடைய மாதம். ரோமர்களை ஹாலித் இப்னு வலீத் வெற்றி கொண்ட மாதம் ரமதானினுடைய மாதம். பாரசீகத்திற்குள் சாத் இப்னு அபி வக்காஸை கொண்டு இஸ்லாம் நுழைந்த மாதம் ரமதானினுடைய மாதம். ஸ்பெயினிற்குள் தாரிக் இப்னு ஜிபால் என்று சொல்லக்கூடிய உமையாக்களினுடைய ஆட்சியின் பொழுது தாரிக் என்பவரால் ஸ்பெயினுக்குள் ஐரோப்பியாவினுடைய கண்டமான ஸ்பெயினுக்குள் இஸ்லாம் நுழைந்த மாதம் ரமதானினுடைய மாதம். நேற்றைய தினம் தாத்தாரியர்கள் ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டார்களேயானால், தாத்தாரியர்களுக்கு ஒரு இடத்தில் சமாதி கட்டப்பட்டது என்று சொன்னால், எகிப்தினுடைய குதுசினுடைய மன்னன் இதே ரமதானினுடைய மாதத்தில் தான் அவர்களுக்கு ஜனாசாவை உருவாக்கினான். அதே போன்றுதான் இப்பொழுது சிலுவை யுத்த வீரர்கள் இப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபியினுடைய படை வருகிறது என்று தெரிந்தவுடன் இப்பொழுது சிலுவை யுத்த வீரர்கள் வெளியே வருகிறார்கள். ஹித்தீன் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடம், இன்றைக்கும் அந்த இடம் ஹித்தீன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இடத்தில் வைத்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கிறிஸ்தவ வீரர்களுக்கு மத்தியில் வெறும் 40,000 இஸ்லாமிய வீரர்களை கொண்டு மாத்திரம் யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் என்பதாக யுத்தத்தினுடைய முடிவுகள் ஒரு கட்டத்தில் வீரமிக்க இளைஞர்களை உருவாக்கியதினால், எதற்காக வேண்டியும் தளர்ந்து செல்லாத வீரர்களை உருவாக்கியதினால், உள்ளத்தால் உடலால் மாத்திரமல்ல உள்ளத்தாலும் வீரமிக்க இளைஞர்கள் உருவானதினால் இப்பொழுது அந்த ஹித்தீன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று யுத்தத்தில் முதல் முறையாக 90 ஆண்டுகளுக்கு பிறகு சிலுவை யுத்த வீரர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அத்தனை ராணுவ வீரர்களில் கிட்டத்தட்ட 4 லட்சம் ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த ஹித்தீனுடைய மன்னனும் யார் முஸ்லிம்களை கொலை செய்தானோ அந்த ரெஜினால்ட் என்ற குதிரை தளபதியும் கைது செய்யப்படுகிறான். இப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபி அந்த இடத்தில் கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த ரெஜினால்ட் என்ற வார்த்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பல முறை கைது செய்யப்பட்டு இவன் விடுவிக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது ரெஜினால்டை அவ்வப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார். யா அல்லாஹ், எனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் ரெஜினால்டை எனது கண்களில் காட்டி கொடுத்து விடு. நான் மரணிப்பதற்கு முன்னால் ரெஜினால்டை நான் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். இப்பொழுது ரெஜினால்டு கைதியாக, அந்த ஹித்தீனினுடைய அரசனும் கைதியாக நிற்கிறான். ஹித்தீனினுடைய அரசன் இப்பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறான். இப்பொழுது தண்ணீர் குடித்தவுடன் அரபுகளை பொறுத்தவரையில் ஒரு தளபதி தனது இடத்திற்கு அழைத்து, ஒரு மன்னர் தனது இடத்திற்கு அழைத்து அவர்கள் குடிப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ உணவு கொடுத்து விட்டால் அதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், இதற்கு பிறகு நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்பதை உணர்த்துவதற்கு தான் அந்த உணவும் தண்ணீரும் குடிக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த ஹித்தீனினுடைய மன்னன் குடித்ததற்கு பிறகு ரெஜினால்டும் இப்பொழுது தாகத்தால் தண்ணீர் என்று சொல்லும் பொழுது தண்ணீரை கொடுக்கும் பொழுது இப்பொழுது ஸலாஹுத்தீன் அய்யூபி அந்த தண்ணீரை தட்டி விடுகிறார். ஹித்தீனின் மன்னனே, உனக்கு மாத்திரம்தான் இந்த உணவுகளும் தண்ணீரும். ரெஜினால்டை தனது பக்கம் அழைக்கிறார். உன்னை அல்லாஹ்விடத்தில் அவ்வப்பொழுது பிரார்த்திப்பேன். யா அல்லாஹ், மரணம் வருவதற்கு முன்னால் இந்த ரெஜினால்டை நான் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். 2 முறை உன்னை எனது வாழ்க்கையில் நான் சந்திக்கணும் என்று விரும்பினேன். அதில் ஒரு முறை என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் ஒப்பந்தம் நடைபெற்றிருந்தது. உனது மன்னனுக்கும் எனக்கும் ஒப்பந்தம் நடைபெற்றது. எங்களினுடைய முஸ்லிம்களை தாக்க மாட்டோம் என்பதாக. எங்களது முஸ்லிம்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி தல்பியாவை முழங்கியவர்களாக, முன்னால் இருக்கக்கூடிய பறவைகளை கூட பத்தாமல், முன்னால் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு கூட துரோகம் செய்யாமல் அப்பாவிகளாக உண்மையான இறை இல்லத்தை தரிசிப்பதற்கு ஹஜ்ஜிக்காக வேண்டிய ஹாஜிகளாக வெளியேறிய பொழுது அவர்களை நீ இரத்த காட்சியாக அவர்களை நீ கொலை செய்தாயே, அப்பொழுதே நான் பார்த்தேன் யா அல்லாஹ், இவனை நான் சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். 2வது ஒரு காலகட்டம், இந்த ரெஜினால் அவ்வப்பொழுது ஹித்தீனில் அமர்ந்து கொண்டு பேசுவான். கிறிஸ்தவ சர்ச்சைகளில் என்ன பேசுவான் என்று சொன்னால், எனக்கு மாத்திரம் வாய்ப்பு கிடைத்தால் கூடிய சீக்கிரத்தில் மதீனாவையும் நான் பிடிப்பேன். அந்த மதீனாவில் இந்த ஸலாஹுத்தீன் அய்யூபியினுடைய தலைவர் என்று ஒருவர் பிணமாக செத்திருக்கிறாரே, அந்த முஹம்மதினுடைய எலும்புகளை எல்லாம் எடுத்து அவரினுடைய காலில் போட்டு நான் அதை கொண்டாடுவேன் என்பதாக அவ்வப்பொழுது அந்த ஹித்தீனினுடைய சர்ச்சைகளில் ஆலயத்தில் இந்த ரெஜினால்டு உபதேசம் செய்வான். ஸலாஹுத்தீன் அய்யூபி சொன்னார்கள், என்றைக்கு எனது நபியினுடைய எலும்புகளை
நீ தோண்டி எடுப்பா என்று சொன்னாயோ அன்றைக்கே நான் முடிவு செய்து விட்டேன், எனக்கு மரணம் வரக்கூடாது யா அல்லாஹ், அவனை சந்திக்கக்கூடிய வரை என்பதாக அல்லாஹ் இப்பொழுது உன்னை எனது பார்வையில் காட்டி கொடுத்து விட்டான். இப்பொழுது ரெஜினால்ட் இடத்தில் கேட்கிறார், இப்பொழுதும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். அவர் யார் தெரியுமா? ஹயாத்துனா வ ஆஹிரத்துனா, அவர்தான் எனது உலகம், அவர்தான் எனது ஆஹிரத். நீ அவரை பற்றி பேசியிருக்கிறாய், நீ அவருக்கு அதற்காக வேண்டிய மன்னிப்பு கேட்டுக்கொள், நீ திருந்துவாயா என்று கேட்கும் பொழுது அந்த ரெஜினால்டு திமுறாக பேசுவான், இப்பொழுதும் சலாஹுத்தீனை உனக்கு சொல்கிறேன், எனக்கு நீண்ட ஆயுளை கர்த்தர் கொடுத்தால் முஹம்மதினுடைய எலும்பை உனது காலுக்கு கீழ் நான் போடுவேன். பேசி முடிக்கும் பொழுது தனது கரத்தால் சலாஹுத்தீன் அய்யூபி அவனை கொலை செய்து